ஒரே நாள்லயே ஒட்டுமொத்தமா ஒரு 7-8 மாவட்டம், அதாவது ஒரு மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அத்தனைக்கும் ஒரே மாதிரில ஒரே மருந்து தான், ஒரே மருந்து. இதை உருட்டி சாப்பிட்டா அத்தனை வியாதியும் க்ளோஸ். அதாவது சேலம் சித்த வைத்தியசாலை விளம்பரம் ஐயா பண்ணுவாங்க பாத்தீங்களா, மூலம், கபம், பித்தம், பௌத்திரம், அஜீரண கோளாறு எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான். அதே மாதிரி இன்னைக்கு ஐயா வெள்ளிக்கிழமை இந்த லாட்சில இருப்பாரு, சனிக்கிழமை அந்த லாட்சில இருப்பாரு, திங்கக்கிழமை இந்த லாட்சில இருப்பாரு, செவ்வாய்க்கிழமை இந்த லாட்சிக்கே வந்துருவாரு. அது மாதிரி ஒவ்வொரு லாட்சா தங்கி இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்ண போறாங்க. நம்ம பிரச்சார பீரங்கி புரட்சி புயல் கட்சியில சேர்ந்த ஐயா நாஞ்சில் சம்பத் வருவார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சாதாரணமா நாலு நேற்று தான் கட்சியில சேர்ந்திருக்கீங்க, உடனே உங்களை பார்க்க விட்டணும் விட்டுருவாங்களா? கட்சியில சேர்ந்த அன்னைக்கு பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே விடலை என்னைய அப்படின்னு சொன்ன மாதிரி பார்க்கவே விட மாட்டாங்க. சிம்மக்குரல் நவசக்தியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு அனில்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ். அதாவது இவங்கெல்லாம் தேர்தல் வேலை செய்வாங்களா, இவங்க எல்லாம் தேர்தலுக்கு ஒத்து வருவாங்களா அப்படின்னு கழுவி ஊத்துறதுக்கு மத்தியில நம்ம தாவேக்கா இன்னைக்கு தேர்தல் பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க போய் மக்களுடைய குறைகளை கேட்டு அதை தேர்தல் வாக்குறுதிகளா, அதாவது தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளா தயார் பண்றதுக்குள்ள படைய அமைச்சிட்டாரு உங்க படை தளபதி. அப்ப இன்னைக்கு இந்த நம்மளுடைய மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்கறதுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல, அவர் வராரு, இவர் வராரு, இவரும் வராரு, அவரும் வராரு. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வராரு. அவரும் வராரா? கடந்த 2 மாசமா இவங்க சொன்ன கருத்துக்கு பாருங்க. அவர் வராரா, இவரு வராரு, இவரு வராரா, அவரும் வராரு. இப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க. எவருமே சொல்லல அவர் வர போறாரு, இவரு வர போறாரு. இந்த கட்சியோட கொள்கை வச்சாரு. ஆனா உங்க தலைவர் மட்டும் வரல, மத்த எல்லாருமே வராருங்க. எப்படின்னா, உங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அண்ணன் அவருடைய தலைமையில ஆதவ அர்ச்சனா, அருண்ராஜ் அவர்கள், அப்புறம் இன்னும் மற்றும் பலர், தாவேக்காவுடைய ஆங்கர் ராஜ்மோகன், இப்ப எல்லாரும் வருவாங்க. ஒரு வண்டி ஏத்து ஷேர் ஏறு ஏறு அண்ணன், என்ன நான் 8வது ஆளு, அண்ணே நான் 9, நான் 10வது ஆளா ஏத்திக்கிறேன் அப்படின்னு வரிசையா ஏறி வண்டியில வர போறாங்க. வந்து மக்களே சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன. நம்ம அனில்ஸோட 10 அனில்ஸ் கூப்பிட்டு வச்சு கேட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. மக்கள் கோரிக்கை, பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, செந்தில் பாலாஜி அதை கட் பண்ணணும். ஓகே, முதல் கோரிக்கை எழுதுறா, கைப்பில் எழுதுவாப்ல. அடுத்து 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, தலைவரே எங்க ஊர்ல இந்த மாதிரி சீட் ஆடுறதுக்கு ஏதாவது நம்ம வந்தோம்னா ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு வேணும் தலைவரே, நம்ம பசங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் திட்டம் வேணும்னு. ஓகே எழுதுறா. அவ்வளோ இந்த அணில் குஞ்சுகளோட குறைகள்லாம் கேட்டு இந்த பெரிய அணில்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்க போறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த குரூப்ல ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வர போறாரு. அதாவது இந்த சுற்றுப்பயணத்தோட ஒரு சின்ன விவரத்தை மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க. அதாவது ஒரே நாள்ல உலகத்தை சுத்துவார் பாத்தீங்களா யானை பழத்துக்காண்டி, அதே மாதிரி இங்க மேற்கு மண்டலத்தை மட்டும் சொல்றேன். இப்ப மதுரை, திருச்சி, விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இப்படி அப்படி தென் மாவட்டம் வரைக்கும் அப்படி போதும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மண்டலத்தை போல ஒரே நாள்ல சுத்த போறாங்க. ஒரே நாள்ல எப்படி யானை பழத்தை வாங்கின மாதிரி ஒரே சுத்துதான், ஒரே அடிதான், அடிச்சேன் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி ஒரே நாள்ல எல்லா குறைகளையும் கேட்டு. அதாவது இந்த சேலம் சித்த வைத்தியசாலைன்னு ஒரு விளம்பரம் ஒண்ணு உண்டு, நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த டிஜிட்டல் மீடியால வரதுக்கு முன்னாடி மூலம், கபம், பித்தம், பௌத்திரம் எது இருந்தாலும் உடனே சரி செய்யப்படும். இன்னைக்கு சனிக்கிழமை ஐயா தேனி லாட்ஜில் இருப்பார், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்சி லாட்ஜில் இருப்பார், திங்கட்கிழமை விழுப்புரம் லாட்ஜில் இருப்பார். பித்தம், கபம், அஜீரணம் கோளாறு இருக்கக்கூடிய எல்லாருமே இதை சரி செய்து கொள்ளலாம். மூலம், கபம் எல்லாத்துக்குமே உண்டு, வைத்தியம் உண்டு. அது மாதிரி இந்த சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி இப்ப என்னன்னா, அதாவது ஒரே நாள்லயே ஒட்டுமொத்தமா ஒரு 7-8 மாவட்டம், அதாவது ஒரு மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாவட்டத்திலே குறைஞ்சது 4-5 தொகுதியில இருந்து 8 தொகுதியில இருந்து 10 தொகுதி வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் இருக்கும். இது அத்தனைக்கும் ஒரே மாதிரில ஒரே மருந்து தான், ஒரே மருந்து. இதை உருட்டி சாப்பிட்டா அத்தனை வியாதியும் க்ளோஸ். அதாவது சேலம் சித்த வைத்தியசாலை விளம்பரம் ஐயா பண்ணுவாங்க பாத்தீங்களா, மூலம், கபம், பித்தம், பௌத்திரம், அஜீரண கோளாறு எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான். அதே மாதிரி இன்னைக்கு ஐயா வெள்ளிக்கிழமை இந்த லாட்சில இருப்பாரு, சனிக்கிழமை அந்த லாட்சில இருப்பாரு, திங்கக்கிழமை இந்த லாட்சில இருப்பாரு, செவ்வாய்க்கிழமை இந்த லாட்சிக்கே வந்துருவாரு. அது மாதிரி ஒவ்வொரு லாட்சா தங்கி இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்ண போறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, வேற லெவல்ல இருக்கும். அதை படிக்கும் போது நமக்கு செந்தமிழ் நாடினும் போதி நிலை இன்ப தேன் பாயுது காதி நிலை, அந்த மாதிரிதான் இருக்கும். எப்படின்னா, நம்ம ஐயா புஷி ஆனந்த் பேசுற செந்தமிழ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தமிழ் விசில் அடிப்பாங்க பயங்கரமா, அலப்பற கிளப்புறம் அந்த மாதிரி இருக்கும். ரீசெண்டா தலைவன் ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாப்புல புஷி ஆனந்த்,
இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது பீப் அப்படி இது நான் சொல்லலப்பா, இதுக்கு கீழே உங்க தலைவன் சொன்னதே நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா நான் சொன்னேன்னு வச்சுக்குவேன், எங்க தலைவரை நீ கலாச்சி அப்படின்னு 10 அணில் வந்து கீச்சு மூச்சுன்னு கத்துவாங்க. இதனால நமக்கு அது வேணாம். தலைவருடைய சின்னம் விசிலுன்னு சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம், நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது உங்க தலைவருடைய வீடியோவை நீ பார்த்திருப்ப. உங்க தலைவரோட வீடியோ பார்த்துட்டியா? ஓகே. இப்ப இந்த குரூப்பு அப்படியே ஒரு டெம்போ டிராவலர்ல கிளம்பி வந்து இன்னைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிச்சா எப்படி இருக்கும்? அதுல நம்ம ஐயா வளர்ந்து கட்டவர் வருவாப்புல, நம்ம ஐயா நாஞ்சில் சம்பத்லாம் வருவார். அவர் நாஞ்சில் சம்பத்தை வந்தா எப்படி பேசுவாரு, மக்கள்கிட்ட என்ன பேசுவாரு உங்களுக்கே தெரியும். அதாவது எப்படின்னா, தலைவர் வரப்போறது இல்ல, நம்ம புஷி ஆனந்த் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா, தலைவரே ஒரு முக்கியமான வேலையில நமக்காண்டி வரல, நம்மளுக்காக 84 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தயாரிக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த 84 தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம தயாரிச்சு தலைவருக்கோசம் நம்ம பாடுபடுறோம். தலைவர் யாரை வேட்பாளர் நிறுத்துறாரோ அவருக்கோசம் நம்ம பாடுபடணும். தலைவர் இன்னா சொல்றாரோ அதை நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்ன பாருங்க. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல்னு சொன்ன மாதிரி தலைவர் என்ன சொன்னாரு நம்ம கிட்ட அதை நம்ம அப்படியே செய்யணும். அதான் நம்மளுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்பாரு யாரு? நம்ம ஆனந்த். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட. அப்படின்னா என்ன? தப்பு பண்ணா கூட நல்லது பண்ணுன்னு அர்த்தம். அடுத்தபடி நம்மால் யார் வருவாரு? நம்ம பிரச்சார பீரங்கி புரட்சி புயல் கட்சியில சேர்ந்த ஐயா நாஞ்சில் சம்பத் வருவார். 2 சைடு அப்படி சால் மாதிரி போட்டுருப்பாப்ல. சுடிதார் போட மாட்டாரு, ஆனா சுடிதாருக்கு போடுற சால் மாதிரி துண்டை போட்டுக்குருவாரு கட்சியால. ஏற்கனவே ரீசெண்டா அன்னை சாட்டி தேர்வு கூட கலாய்ச்சிருந்தாப்ல. எப்படின்னா, விஜய் பாத்தீங்களா அப்படின்னா, கட்சியில சேர்ந்த அன்னைக்கு பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே விடலை என்னைய அப்படின்னு சொன்ன மாதிரி. பார்க்கவே விட மாட்டாங்க, ஏன்னா தலைவரை பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்ட, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனையை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பார்த்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யார் போலாம்? ஆதவ் போலாம். புஷி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான். இதெல்லாம் ஒரு சாதாரணமா 4 நேற்று தான் கட்சியில சேர்ந்துருக்கீங்க, உடனே உங்களை பார்க்க விடணும் விட்டுருவாங்களா? அதுக்காக நீங்க பாடுபடணும். அதெல்லாம் பார்த்தாதான் உங்களை பார்க்க விடுவாங்க. இப்ப நம்ம ஐயா நாஞ்சில் சம்பத் வந்து பிரச்சார வண்டியில போய் இந்த குறைகேற்பு கொடுத்து போகும்போது அவர் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாரு. என்ன பிரச்சனைனா, இங்க புஷியானந்த் தான் பொதுச் செயலாளர். ஆனா ஐயா நாஞ்சில் சம்பத் வந்து 40 வருஷமா பேசிக்கிட்டே இருக்காப்ல. இங்க ஒரு தலைவரே வந்து 5 நிமிஷம் தான் பேசுவாரு, ஆனா இவர் வந்து 50 நிமிஷத்துக்கு மேல 5 மணி நேரம் பேசுவாப்ல. அந்த மாதிரி இதுல ஆக பெரும் தலைவராக நமது தளபதி விஜய் அவர்கள் நம்ம அரசியல் களத்திலே வந்திருப்பது 2026 தமிழக மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம் தவற விடக்கூடாது அப்படின்னு ஐயா நாஞ்சில் சம்பத் பேசுவாரு. இங்க நம்மால் இப்படி உட்காந்து இப்படி பாப்பாப்ல, நம்ம 84 தவிர எதுவுமே சொல்ல மாட்டோம், இவன் பயங்கரமா கதவாசனம்லாம் பேசுறான், நம்மளோட ஸ்கோர் பண்ணி பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஐயா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து பேசுவாப்ல. இங்க என்னன்னா, இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றதுக்குல, அதாவது எப்படின்னா ஒரு மண்டலத்துக்கு எப்படி திருச்சியில ஆரம்பிச்சு திருச்சி, மதுரை, விழுப்புரம், இப்படியே இந்த சொல்லுவோம்ல செங்கல்பட்டு, சவுத்தர்காடு, எல்லாத்துலயும் நான் தாண்டா, எஃப்எம்எஸ் வரைக்கும் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரே மண்டலத்துல அந்த 10 மாவட்டத்தையும், அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5-6 தொகுதியில 7-8 தொகுதியும் ஒரே நாள்ல முடிக்கிற அசாத்தியத்தரமா நம்ம ஆளுகளுக்கு தான் உண்டு. அதுவும் தாவேக்காவினுடைய ஆச்சரியக்குறி பொறுப்பாளர்களுக்கு தான் அது உண்டு. இங்க இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம அதிமுக இருந்து வந்தாருங்க செங்கோ இட்டையன், அதாவது எப்படின்னா பொதுச் செயலாளர் அவர் சொன்ன கோச்சு பாபுல செங்கோ இட்டையன், அண்ணன் செங்கோ இட்டையன் அவர்கள் வந்து எப்படின்னா, அவர் வரும்போது நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, பெரிய இவரெல்லாம் வந்து பெரிய அனுபவசாலி, அதிமுகவில் கிட்டத்தட்ட பழஞ்சன்னு கொட்ட போட்டவர், அரசியலுடைய அனுபவங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இவர் தாவேகாவுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, பூத்து கமிட்டில இருந்து போட்டு அக்கவே ஆணிகார அந்த சூரிய சொன்ன மாதிரி, மாமா தலை தனியா ஈரல் தனியா பிரிச்சு வச்சுனே அப்படின்னு சொன்ன மாதிரி, இவர் தலை தனியா ஈரல் தனியா அப்படியே பிரிச்சு வச்சிருவாருன்னு நானும் எதிர்பார்த்தேன். தலை துண்டா, ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். கடைசியில பார்த்தா இவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும் போது சொல்றாரு, நான் தாவைக்கால சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, விஜய் தலைவர் பேரை சொல்லி என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அட கொப்பையன் தாமரை பாருங்களேன் தலைமுழுகன்ற மாதிரி
இவர் நல்லா இருந்த மனுஷன் இவங்க போய் அந்த அணில திருத்துவாருன்னு பார்த்தா அந்த அணிலாம் சேர்ந்து இவரை பெரிய அணில மாத்தி விட்டாங்க. இவர் செல்ஃபி முகத்துல மாண்டுட்டாப்ல, சினிமா முகத்துல மாண்டாப்ல. அடுத்த வாரம் ஏதாவது ஒரு அணில ஷார்ட் பிலிம் எடுக்கிற தலைவரே வந்து நீங்க தான் வந்து ஹீரோன்னு சொன்னா இருங்க பவுடர் டையட்ஸ் வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு போல. அந்த அளவுக்கு இவரை மாத்திட்டாங்க, முழுசா நடிகனாவே மாத்திட்டாங்க, முழுசா வந்து செல்ஃபி முகத்துல ஆத்திட்டாங்க. எப்படி அவர் தலைவர் எப்படியோ அதே மாதிரி இவரை மாத்தி விட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா இப்ப இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு கட்சியில இருந்த ஒரு தலைவர், ஒரு 8-9 முறை எம்எல்ஏ இருந்தவர், இவர் போய் அந்த அணிலுக்குலாம் திருப்பி அணில் கொஞ்சம் திருத்தி விட்டு இவங்க நல்ல ஒரு நல்வழிப்படுத்துவார்னு பார்த்தா அந்த அணிலாம் சேர்ந்து இவரை ஒரு பெரிய அணில மாத்தி விட்டாங்க. செல்ஃபி எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே செம்ம ஆசையா இருக்கு பார்க்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாரு. எது இந்த 10 அணில வந்து நீங்க தலைவர் கூட இருந்தவர் தானே வாங்க அப்படின்னு செல்ஃபி எடுக்கிற மாதிரி. இவர் எங்க இருந்து வந்தாரு போனான்னு தெரியாது, ஏன்னா இவங்களுக்கு கொள்கை தலைவரே தெரியாது. ஒருத்தனை கேட்கும்போது சொல்லிருப்ப, நீங்களே பார்த்துருப்பீங்க, உனக்கு எந்த தலைவர் பிடிக்கணுமா ப்ரோ, ஈரோட்ல இருந்து வந்தாருல ப்ரோ அப்படின்னு. யார் ஈரோடு என்ன ப்ரோ, அவர் தான் ப்ரோ செங்கோட்டையன், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு. அவர் நல்லா பேசுறாரு ப்ரோ அப்படின்றாங்க. தாடி வச்சவர் ப்ரோ, அவர் இன்னொருத்தர் தாடி வச்சிருக்கிறார், அவரை விடுங்க ப்ரோ, தளபதி தான் ப்ரோ மாசன்னு விசில் அடிச்சுக்கிட்டே போறேன். அப்ப இப்படி கூட்டத்தை வச்சுக்கிட்டு, அதாவது எப்படின்னா இது சரியான பைத்தியம் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, இது சரியாகாத பைத்தியம். இந்த ஆகாத பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம இப்ப ஐயா செங்கோ இத்தையன் அவர்களும் அவங்க செயலுக்கு மாறிட்டாப்ல. அதுதான் இப்ப நம்மளால தாங்கிக்கவே முடியல. இவங்கெல்லாம் சேர்ந்து நாளைக்கு போய் என்ன அலப்பறைய பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்.